வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பேப்பர் ட்ரேடிங் பத்தி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ட்ரேடிங் பண்ண போறோம்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு பேப்பர் ட்ரேடிங்ல டெஸ்ட் எடுத்த பிறகுதான் ரியல் ட்ரேட் பண்ணணும். பேப்பர் ட்ரேட் வெப்சைட் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு neostox.com. கூகுள் குரோம்ல www.neostox.com டைப் பண்ணிடுங்க. உங்க இமெயில் ஐடி அல்லது உங்க மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே neostox.com வெப்சைட் ஓபன் ஆயிடும். இந்த வெப்சைட் பிகினருக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் ரன் ஆகுதோ அதே பிரைஸ்ல இதுல பை பண்ணலாம், செல் பண்ணலாம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கலாம். இது விர்ச்சுவல் மணி இருக்கும். 10 lakh டிஃபால்ட்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க 1 lakhல தான் ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா 1 lakh மாத்திக்கலாம். அப்டேட் கொடுத்தா 1 lakh மாறிடும். இல்ல எனக்கு 50,000 தான் வேணும், ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா 50,000 கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன, நீங்க எவ்வளவு அமௌண்ட்ல ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதை கொடுத்து டாப் அப் பண்ணிக்கலாம். டார்க் மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் மோடு வேணாம், எனக்கு டார்க் மோடு மாத்திக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்க டார்க் மோடு மாத்திக்கலாம். எகைன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒயிட் மோடுக்கு வந்துடும். இந்த ட்ரேடிங் பேனல்ல சர்ச் ஆப்ஷன்ல உங்களுக்கு தேவையான கம்பெனியை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோ ஆட் பண்றேன். பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆயிடும். அது மாதிரி டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசி பேங்க் ஆட் ஆயிடும். நீங்க ஐசிஐசி பேங்க்ல ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டாக்ல மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ண போறேன்னா ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடருக்கு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இல்லையே, 50-50ல தான் நான் ட்ரேட் பண்ண போறேன்னா 50 எக்ஸ்பைரி டேட்டு, மந்த்லி வேணும்னா மந்த்லி, வீக்லி வேணும்னா வீக்லி மாத்திக்கலாம். மாத்திட்டு இந்த ஆப்ஷன் டேப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு விப்ரோ ஸ்டாக்கை நான் பை பண்றேன். பை மார்க்கெட் பிரைஸ், லிமிட் பிரைஸ், நீங்க எந்த பிரைஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அந்த பிரைஸ் கொடுத்துக்கலாம். டார்கெட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். இந்த விப்ரோ ஸ்டாக் நான் 100 குவான்டிட்டி பை பண்றேன், பை கொடுக்குறேன். மார்க்கெட்டுக்கு ரன்னிங்ல இல்ல, அதனால ஆர்டர் பெண்டிங்ல காட்டுது. உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஆக்டிவ் பொசிஷன்ல வந்துடும். ஆர்டர் பெண்டிங்ல இருந்தா பெண்டிங்ல வந்துடும். அன்னைக்கு டே ஹிஸ்டரி, அன்னைக்கு என்னென்ன ட்ரேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா இது வந்துடும். இந்த கிராப் வேணாம், ஃபுல்லா இந்த பேனல் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஹைட் கிராப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் போயிடும். ஷோ கிராப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சார்ட் வந்துடும். இல்லை நான் ஃபுல்லா சார்ட்டை தான் பார்க்க போறேன் அப்படின்னா இந்த மைனஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் சார்ட் வியூ ஆகும். ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஃப்ரேமும் இதுல மாத்திக்கலாம். உங்களுக்கு 5 minute, 10 minute, 15 minute, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்ல பேஸ்கெட் ஆர்டர்ஸ், நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்களோ அது பேஸ்கெட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராடல்லாம் பண்ணீங்கன்னா இதுல போயிட்டு ஸ்ட்ராடல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராடல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணி நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம். அனலைசர் நியூ ஸ்கிரீனர் இருக்கு, ஆப்ஷன் செயின் இருக்கு, ஆப்ஷன் அனலைசர் இருக்கு, ஈக்விட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணா எடுத்து பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிப்போர்ட்ஸ், அன்னைக்கு டே ஹிஸ்டரி, ட்ரேட் ஹிஸ்டரி, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். லைவ் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் ரன் ஆகுதோ அந்த பிரைஸ் படி பை பண்ணலாம், செல் பண்ணலாம். உங்க ஸ்ட்ராட்டஜியை இதுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிகினருக்கு இந்த வெப்சைட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.